வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு, எஸ்ஜிடி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. நாம் இந்த பதிவில் 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 12 டெஸ்ட்டுகள் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்படி தான் இருக்கும் கேள்வி. எப்படி டிஆர்பியில் கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு ஆன்சரோடு கிடைக்கும். 12 டெஸ்ட்டையும் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நிறைய பேராவாக படித்து நிறைய மெமரி பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒரு சில கேள்விகளை தெரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் இங்கிலீஷ் வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 30 கேள்விகள் படிக்க போகிறோம். 30மே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நான் டெட்டுக்கு படிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே சரி, என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், பண்ணி அவங்கள படிக்க வச்சிடலாம். நீங்களும் மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நீங்களும் சேர்ந்து படிங்க. இன்னொரு 20 டேஸ் தான். அது வரைக்கும் இந்த கேள்விகளையே ரிவைஸ் பண்ணிக்கிட்டுருங்க. பார்க்கலாம். Which among the following is not a work of Leo Tolstoy? First question. Which among the following is not a work of Leo Tolstoy? Leo Tolstoy எழுதாத புக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இருக்குது. 4ல் 1 மட்டும்தான் லியோ டால்ஸ்டாய் எழுதாதது. எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆன்சர் லெசன்ஸ் இன் லைஃப் தான் அவர் எழுதாதது. வார் அண்ட் பீஸு, அண்ணா கரினியா, த 3 கொஷின்ஸ், இது 3மே லியோ டால்ஸ்டாயோட ஒர்க்கு. இது மட்டும் வேறு வரும். டேனியல் ஹோ அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அதனால் இதில் ஆன்சர் சி. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சி. Second question. In the sentence, the weather is tribally bad. What kind of adverb is word tribally கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி கொஷின் வந்தால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். adverb of place அப்படின்னா என்னது? வேர், எங்கே நடந்துச்சுங்கிறத சொல்லுது. ஒரு வேர்பு எங்கே நடந்துச்சுங்கிறத சொன்னிச்சுன்னா அது பிளேஸை குறிக்கும். அதே மாதிரி எவ்வளோ காலத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது ஃப்ரீக்வெண்ட்லி. ஹவ் ஆஃப்டன் அப்படின்னாக்கா அது ஃப்ரீக்வெண்ட்லி. இதே ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது மேனர். எப்படி நடந்துச்சுன்னா மேனர். எப்போ நடந்துச்சு அப்படின்னா அது டைமை குறிக்கும். அட்வர்ப் ஆஃப் டைமை குறிக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரைபிளி பேடுன்னு கொடுத்துருக்காங்க. பேடு அதிகமாக, எவ்வளோ அதிகமாகனு கொடுத்துருக்காங்க. அதனால இது அட்வர்ப் ஆஃப் டிகிரி. எந்த அளவுக்கு அதிகமாக இல்லை எந்த அளவுக்கு கம்மியாக அப்படின்னு வரும்போது அது அட்வர்ப் ஆஃப் டிகிரியில் வரும். இங்கே ஆன்சர் அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு வருது. இப்போ ஷி டான்ஸ் ஹாப்பிலி அப்படின்னு வந்துச்சுன்னா அது அட்வர்ப் ஆஃப் மேனர். எப்படி பண்ணா அப்படின்னா ஹாப்பியாக பண்ணால, அப்போ அது மேனரில் வரும். இங்கே ஆன்சரு அட்வர்ப் ஆஃப் டிகிரி. தேர்ட் கொஷின் பாருங்கள். In the sentence, Tom was painting with his exhaustion by this time. What part of speech is the word exhaustion? Exhaustion அப்படிங்கிறது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்குறாங்க. வேர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா? அவரோட கடின உழைப்பை கொடுத்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார்? டாம் பெயிண்டிங் பண்ணுறாரு அவரோட கடின உழைப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன வரும்? அட்ஜெக்டிவா, அட்வர்பா, நவுனா? நவுன் தான் வரும். என்ன நவுன் வரும்? என்ன டைப் ஆஃப் நவுனில் வரும்? கடின உழைப்பை கண்ணால் பார்க்க முடியுமா? அப்போது அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஹூ இஸ் த போயட் ஹூ ரோட் த ஃபேமஸ் லைன் எ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர்? எ திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர். இப்படி தான் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். திங்க் ஆஃப் பியூட்டி யாரோடது? ஜான் கீட்ஸோடது. திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம் ஃபார் த வேர்டு பங்க்டு. பங்க்டுக்கு என்ன ஆண்டனிம்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் சச்சின் ஒன்லி ஒன்ஸ் பங்க்டு ஹிஸ் கிளாஸ். சச்சின் மட்டும்தான் கிளாஸை பங்க்டுனா என்னது? கட்டடிப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க. கட்டுக்கு என்ன ஆப்போசிட் வரும்? பங்க்டுக்கு ஆண்டனிம் தானே கேட்டிருக்காங்க. என்ன வரும்? ஆன்சர் ஸ்கிப்டா, இக்னோரா, அவாய்டா? இது 3மே சினானிமில் வரும். ஸ்கிப்டு, இக்னோர்டு, அவாய்டு எல்லாமே பங்க்டுக்கு சினானிமாக வேணால் வரலாம். ஆனால் பங்க்டுக்கு ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அட்டன் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் மீனிங், ஆப்போசிட் மீனிங் வரும். ஆப்போசிட் மீனிங் அட்டன்டு. அடுத்து 6th கொஷின் பாருங்கள். when a word end in y preceded by the consonants, what letter are added to the root word to convert a singular to plural?
கான்சனன்ட் லெட்டருக்கு அடுத்து ஒய் வந்தால் ப்ளூரலாக மாறும்போது என்ன சேர்ப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வேர்டு பார்க்கலாம். லேடி, சிட்டி, பேபி இதெல்லாம் ஒயில் தான் வரும். ஆனால் முன்னாடி என்ன வேர்டு வரும்? கான்சனன்ட் லெட்டர் தான் இருக்கும். இதே இது நீங்கள் ஓலையோ இல்லை பாயின்னு வந்தால் பாயின்னு வரும்போது முன்னாடி வவ்வல் லெட்டர் தான் இருக்குது. இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? கான்சனன்ட்டுக்கு அடுத்து ஒய் வந்தால் என்ன சேர்ப்பேன்னு கேட்குறாங்க. என்ன சேர்ப்ப? ஐஇஎஸ் சேர்க்கணும். சிட்டி வந்து இதாக மாறுச்சுன்னா என்ன வரும்? ப்ளூரலாக ஐஇஎஸ் தானே சேர்ப்போம். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். பேபி ஏதோ ஒரு வேர்டை எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா கூட உங்களால் சொல்லிட முடியும். பேபி BABIES, சிட்டி CITIESன்னு வரும். அதே சிட்டி இந்த சிட்டிஸ்னு வரும்போது லேடி கூட அப்படி தான் வரும். LADY லேடியா, LADIES. இது எல்லாமே ஒய்க்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது? கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒய் ப்ரொசீடு பை த கான்சனன்ட். வால் லெட்டர் ஆர் த ரூட் வேர்ட் டு கன்வெர்ட் த சிங்குலர் டு ப்ளூரல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சேர்க்கணும்? IES சேர்க்கணும். சரி, இது கான்சனன்ட் வராமல் வவ்வல் வந்தால் என்ன சேர்ப்பீங்க? வெறும் எஸ் சேர்த்தா போதும். பாய்க்கு பாய்ஸு, டாய்க்கு டாய்ஸு, கீக்கு கீஸு, டேக்கு டேஸுன்னு சேர்ப்போம் இல்லையா? கான்சனன்ட் வவ்வல் வந்தால் எஸ் சேர்த்தா போதும். வவ்வல் வராமல் ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் வந்தால் ஐஇஎஸ் சேர்க்கணும். அடுத்த 7th கொஷின் பாருங்கள். வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்டு இன் த சென்டென்ஸ் ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் எ பிளான்டிங் எ ஃப்ளவர்? ஒரு ஃப்ரெண்டை உருவாக்குறதுங்கிறது எந்த மாதிரியானது? ஒரு செடி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இது என்னது? சிமிலியா மெத்தோபரா? இஸ் லைக் வந்திருக்கு இல்லையா? அப்போ இது என்ன வரும்? சிமிலி வரும். யாரெல்லாம் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க சிமிலிங்கிறத தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க. சிமிலிக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். அப்படி ஒரு சிமிலின்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆர்டிக்கல் பார்க்கலாம். fill in the correct articles. I bought dash utensil and kept in near violin by mistake. யுட்டென்சில்னால் ஒன்றும் இல்லை, பாத்திரம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரத்தை தான் யுட்டென்சில் சொல்லுவோம். அது யூ இருக்கிறதுனால ஆன் வராது, ஏ தான் வரும். யுட்டென்சிலில் ஒய் சவுண்டு தான் ஸ்டார்ட் ஆகும். யுட்டென்சில் YOU இருக்குல்ல, அந்த யூ தான் ஸ்டார்ட் ஆகும். யுட்டென்சில். அப்போது யுட்டென்சில் அண்ட் கெப்ட் இட் நியர் த வயலின். அந்த வயலின் சொல்கிறோம்ல, அதனால் த வயலின் பை மிஸ்டேக்னு வரும். அப்போ ஆன்சர் ஏ, தான் ஆன்சராக இருக்கும். ஏ கமா த, பி தான் ஆன்சராக வரும். அடுத்து 9th கொஷின் பாருங்கள். ஐ எம் ஆன் cloud 9 to see my childhood friend. நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை பார்த்தேன். எப்படி? cloud 9 to see. நான் பார்க்கும்போது cloud 9ல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. இடியம்ஸில் என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. 8th 9th நிறைய இடியம்ஸ் இருக்குது. ஆன்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பிங்கிறதுக்கான இடியம் வேர்ட் தான் வந்து ஐ எம் ஆன் cloud 9 to see. இதே மாதிரி நிறைய 8th வேர்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்குது ஃபுட் இடியம் பாருங்கள். பேட் எக் அப்படின்னாக்கா தப்பான பிஹேவியரு உங்களை சொல்லுவாங்க. அடுத்து பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா ஈஸி டாஸ்க்கை சொல்லுவோம். காச் பொட்டேட்டோ அப்படின்னா ஐடியல் பர்சன் தான் வந்து காச் பொட்டேட்டோ. பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னாக்கா நெசசிட்டி, முக்கியமான ஒருத்தவங்களை சொல்கிறது தான் வந்து பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்மார்ட் குக்கீஸ் அப்படின்னா புத்திசாலியாக இருக்கிறவங்கள ஸ்மார்ட் குக்கீஸ். அதுமாதிரி பிக் சீஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா அவங்கள பிக் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி த பெல் இஸ் இன் யுவர் கோட், த பால் இஸ் இன் யுவர் கோட் அப்படிங்கிறது வந்து முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது. சேவ்டு பை த பெல் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் காப்பாற்றுறது தான் வந்து சேவ்டு பை த பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டு ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னாக்கா ஃபால் அட் சம்திங், அதாவது ஒன்று இல்லை அப்படின்னு அனுப்பிடுறது தான் வந்து தோல்வி அடைகிறதோ வந்து ஸ்ட்ரைக் அவுட் அப்படி சொல்லலாம். ஆன் த பால் அப்படின்னாக்கா ஆன் த பால் அப்படிங்கிறது விழிப்புணர்வோடு செயல்படுறது தான் வந்து ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவேர்னஸாக இருக்கிறது. ஜம்ப் ஃபார் ஜாய்னா ஹாப்பியில் துள்ளி குதிக்கிறது அப்படி கூட சொல்லலாம். ஃபோர்த் ரன்னர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு உள்ளவங்க. அவர் ஒரு ஃபோர்த் ரன்னர் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறவங்கள ஃபோர்த் ரன்னர்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆன் cloud 9னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்கள சொல்கிறது. அட் 6 and 7னாக்கா எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸாக இருக்கிறது தான் அட் 6 and 7. 1 horse town அப்படின்னா ரொம்ப சின்ன வில்லேஜ் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு ஹார்ஸ் இருக்கிற டவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 horse டவுன்னா ரொம்ப சின்ன டவுனு, சின்ன வில்லேஜை சொல்கிறது. அடுத்து டேக் 5னாக்கா
கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கிறதுக்கு டேக் 5. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறது தான் டேக் 5ன்னு சொல்கிறோம். 7 ஹெவன்னா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங். ஏதாவது ஒன்றை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறது தான் வந்து 7th ஹெவன்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் 10னாக்கா ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கிறத. இப்போ நான் 30 கேள்வி கொடுத்துருக்கேன்னா அது பர்ஃபெக்ட் 10 உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுதான் வந்து அதுக்கான மீனிங். கரெக்டாக உங்களுக்கு கச்சிதமாக ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பர்ஃபெக்ட் 10ன்னு சொல்லுவாங்க. அடுத்து கேட்ச் த ரெட் ஹேண்டட்னா கையும் களவுமா பிடிக்கிறது. கேட்ச் த ரெட் ஹேண்டட். பிளாக் ஷீப்னால் கூட்டத்தில் ஒருத்தவங்க வந்து தனியாக இருக்கிறவங்கள தான் வந்து பிளாக் ஷீப்னு சொல்லுவாங்க. அடுத்து அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னாக்கா சர்ப்ரைஸாக ஒன்று சொல்கிறது தான் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு வரும். எதிர்பாராமல் சர்ப்ரைஸாக நடக்கிறதா. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னா மிக அரிதாக நடக்கிறது தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா உங்களுக்கே தெரியும், மிக அரிதான ஒரு வாய்ப்பு. கிரே ஏரியானா வந்து அன்கிளியராக இருக்கிறது. என்னன்னே கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கிரே ஏரியான்னு சொல்லுவோம். அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னாக்கா வெரி ஸ்லோவாக நடக்கிறது அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா ஒரு ரகசியம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்லுவாங்க. அடுத்து லைன் ஷேர்னா பிக்கஸ்ட் பார்ட்டு தான் வந்து லைன் ஷேர். வாட்ச் லைக் எ ஹாக் அப்படின்னாக்கா வாட்சிங் கேர்ஃபுல்லி. ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா வெரி அன்கம்ஃபர்டபுள். மீன் தரையில் கிடந்தால் எப்படி இருக்கும், கம்ஃபர்ட்டே இல்லாமல் இருக்கும்ல, அதுதான் அதுக்கு மீனிங். மேட் அஸ் ஏ ஹார்னண்ட். யாராவது ரொம்ப கோவமாக இருந்தாங்கன்னா மேட் அஸ் ஏ ஹார்னண்ட் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி. இதெல்லாம் 8th இருக்குது, ஒரு தடவை படிச்சிடுங்க. சரி, அடுத்து கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். 10 என்னது? ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர். இருக்கிறதுல எது தவறான பேர்னு கேட்டிருக்காங்க. சிலபஸ்க்கு சிலபின்னு வரும். சிலபஸ் சிலபி. ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர்ஸ். ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷே தான் வரும். லீஃபுக்கு லீஃப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எது சரி எது தவறு? சிலபஸ் சிலபிங்கிறது சரி, ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷுங்கிறதும் சரி. ஆனால் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதே வந்து ப்ளூரல் மீனிங் தான், ப்ளூரல் தான், அதுக்கு எஸ் எல்லாம் வராது, இது தவறானது. அதே மாதிரி லீஃப்க்கு வந்து லீவ்ஸ்னு வரும், LEAVES வரும். இங்கே ஸ்பெல்லிங்கை தப்பாக கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டுமே தவறு. பியும் டியும் தான் இங்கே தவறானவை. இன்கரெக்ட் பேர் எதுனா பியும் டியும். 11th கொஷின் பார்க்கலாம். Fill in the blank with the suitable conjunction. He ran away dash he was afraid. வேகமாக ஓடிட்டான் அவன். ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? ரன் அவே அண்டு ஹீ வாஸ் அஃப்ரைடாக வரும். அவன் வேகமாக ஓடிட்டான் ஏன்னா அப்படிங்கும்போது பிகாஸ் அப்படிங்கிறதா வரும். பிகாஸ் ஹீ வாஸ் அஃப்ரைடு. அடுத்து பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன் தட் கரெக்ட்லி ஃபார்ம்ஸ் த செகண்ட் பேர் சிமிலர் டு த ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு ஒன்று நாங்கள் எப்படி பொருத்தியிருக்கோமோ அதே மாதிரி நீ செகண்ட் ஒன்று பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். த்ரோ ஒர்த்து. த்ரோங்கிறதுக்கு ஒர்த்துன்னு வருது. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரோவில் இருக்கிற அதே சேம் லெட்டர் தான் ஒர்த்துலையும் வந்திருக்கு இல்லையா? அப்போ இது என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? அனகிராம் கொடுத்துருக்காங்க. என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனகிராம் கொடுத்துருக்காங்க. அனகிராம் கொடுத்ததுனால அதே லெட்டரை வச்சு என்ன மேக் பண்ண முடியும்? டைடை வச்சு என்ன மேக் பண்ணலாம்? EDIT தான் மேக் பண்ணலாம். இதை கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வாங்க முடியும். அனகிராம்னு ஒரு வேர்டு இருக்குது, அதே லெட்டரை வச்சு ஃபார்ம் பண்ணுறது. அதை வச்சு கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. டைடுக்கு எடிட் அப்படிங்கிறது தான் அனகிராம் வேர்டு. 30th கொஷின் பாருங்கள். ஹூ இஸ் நோன் அஸ் த பீப்புள்ஸ் போயட்? பீப்புள் வந்து போயட் யார்? பீப்புள் போயட் யாருன்னு நான் சொல்லியிருக்கேன். எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பீப்புள்ஸ் போயட்டு. பீப்புள்ஸ் போயட்னு அறியப்படுறது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். 14th கொஷின் பாருங்கள். காயின் எ நியூ காமன் வேர்டு ஃப்ரம் த ஆப்ஷன் மூன். மூனோட ஒரு வார்த்தையை சேர்த்து காமன் நோடு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூன் கூட எதை சேர்த்தா புது வேர்டு வரும்? மூன் வாக்கா, மூன் ஸ்டோனா, மூன் டஸ்டா? மூன் லைட்டு தான் வரும் காமன் வேர்டு. மூணு லைட்டும் என்னவா வரும்? என்ன பேரில் வரும்? நவுன் ப்ளஸ் நவுன்னு வரும். அடுத்து ஃபார்ம் அ நியூ வேர்டு யூஸிங் த க்ளூ. ஏன் நைட் இன்சர்ட். நைட்டில் வர இன்சர்ட்டு எது இந்த நாளத்தில் எதுன்னு கேட்குறாங்க. மவுத்து கிடையாது, மேத்து கிடையாது, மோத் அப்படிங்கிறது தான் வந்து நைட்டில் வர இன்செக்ட்ஸ். இரவில் வர ஒரு பூச்சியோட பெயர் சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த 4 வேர்டை கொடுத்துருக்காங்க. இதில் MOTH அப்படிங்கிறது தான் கரெக்டான நைட்டில் வர இன்செக்டோட நேம். MOTH.
16th கொஷின் பாருங்கள். போயம்ஸ் ஆர் கம்பைல்டு அஸ் எ புக் தட் இஸ் கால்டு. ஒரு புக் இருக்குது, அதில் நிறைய போயம்ஸை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா போயம்ஸையும் சேர்த்து ஒரு புக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதை என்னென்னு சொல்லுவீங்க? பிப்ளோகிராஃபின்னு சொல்லுவீங்களா, அனத்தாலஜின்னு சொல்லுவீங்களா, ஆட்டோபயோகிராஃபி சொல்லுவீங்களா, டிக்ஷனரி சொல்லுவீங்களா? ஆந்தாலஜி அப்படிங்கிறது தான் சரியானது. ஒரு புக்கில் நிறைய பாடல்களில் கவிதைகள் வரிசையாக இருக்குது அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம்? அந்தாலஜின்னு சொல்லுவோம். அந்தாலஜி. அடுத்து 17th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பேர்ஸ் ஆர் கரெக்ட். சிங்குலர் ப்ளூரல் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. சைல்டுக்கு சில்ட்ரன் வரும், நைஃபுக்கு நைஃப்ஸ் வரும், ஆக்ஸுக்கு ஆக்ஸன் வரும். இங்கே ஷீப்புக்கு ஷீப்பே தான் வரும், ஷீப்புக்கு ஷீப் தான் வரும், எஸ் கிடையாது. அப்போ இதுதான் தவறானது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பேர்ஸ் ஆர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக கொஷினை படிக்கணும். அப்போ ஆன்சரை டின்னு கொடுத்தோம்னா தவறு. அப்போ ஆன்சர் என்னன்னு கொடுக்கணும்? ஏ. ஆன்சர் ஏ, பி, சி ஆர் கரெக்ட். அவங்க கேட்டது ஏபிசி தான் கரெக்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 18th கொஷின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ப்ரொனவுன்ஸ் கரெக்ட்லி. ப்ரொனவுன்ஸ்னு இல்லை, அட்ஜெக்டிவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்காங்க. பிங்கிறது என்ன? ப்ரொனவுனா ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டாங்கிறது தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அவருங்கிறதும் அப்படி தான். ப்ரொனவுனா அட்ஜெக்டிவான்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். விங்கிறது என்ன வரும்? விங்கிறது சப்ஜெக்டு, அஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்டாக வரும். அதே மாதிரி அவர் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவில் வரும், அவர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொனவுனில் வரும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுங்கிறது அஸ். அப்போ 1க்கு பி, 2க்கு ஏ. வியோட ஆப்ஜெக்ட் தான் வந்து அஸ்ஸுங்கிறது. அது தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஏ தான். விக்கு சப்ஜெக்ட் ப்ரொனவுனு, அஸ்ஸுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனு, அவர் அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், அவர்ஸ் அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். திஸ் புக் இஸ் அவர்ஸ்னு வரும் இல்லையா, அது பொசசிவ் ப்ரோனவுன். அடுத்து பாருங்கள் 19th கொஷின். அட்வைஸ் ஈஸியா. அட்வைஸுங்கிறது என்ன? நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, வேர்பா? அட்வைஸ் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அட்வைஸுங்கிறது ஒரு பெயர்ச்சொல்லாக வரும். ஆன்சர் நவுன். அட்வைஸ் ஈஸியா நவுன். அடுத்து வாட் இஸ் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட் எக்ஸாமினேஷன்? எக்ஸாமினேஷனை கரெக்டாக பிரித்து சொல்லு. எத்தனை சிலபிள் இருக்குதுன்னு கேட்பாங்க. இதுவும் 8th இருக்குது, பார்க்கலாம். மோனோசிலபிக் வேர்டு. மோனோ அப்படின்னா ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்குது. ஆக்டு, கேட்டு, புக்கு, ஹெட்டு, சி, ஆல். டங் அப்படிங்கிறதும் சிங்கிள் சிலபிள் தான். பிளாட்டு, ஸ்டீலு, விஷு, ஒன்று, ஸ்கூல், பிரேக், ரித்தம், மேக்கு, லைஃபு, பால், பேட்டு. இதில் நிறைய ஸ்பெல்லிங் இருக்குல்ல, ஒன் சிலபிள்லே நிறைய ஸ்பெல்லிங் இருக்குல்ல, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன் சிலபிள் இது எல்லாமே. அடுத்து 2 சிலபிள். 2 சிலபிள்ங்கிறத டைன்னு சொல்லுவாங்க, பைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அகைன், ரப்பர், பைஸ், பிசைடு, இன்ஸ்டீடு, டிலே, உமன், பர்பஸு. இந்த மாதிரி 2 சிலபிளும் படிச்சுக்கோங்க. டெட்ரா அப்படின்னாக்கா வந்து 4 சிலபிள் இருக்கிறது டெட்ரா. யூஸ்வலி, மிலிட்டரி, இன்டெலிஜென்ட்டு இதெல்லாம் வந்து 4 சிலபிள் வரும். இப்போ நம்ம 5 சிலபிள் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன், கம்யூனிகேஷன், இமேஜினேஷன். நமக்கு தேவை எக்ஸாமினேஷன். எத்தனை சிலபிள் இருக்குது? எக்ஸாமினேஷன் 5 சிலபிள்கள் இருக்குது. எக்ஸு, ஏ. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஷன்னுன்னு முடிஞ்சாலே அது எல்லாமே வந்து தனியாக பிரிச்சணும். லாஸ்ட்டில் ஷன் வந்தால் தனியாக பிரிச்சணும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஏ தான் ஆன்சர். ஆன்சர் ஏ. அடுத்து 21வது கேள்வி பார்க்கலாம். சூஸ் த ரைட் வேர்ப். த விண்ட் டேஷ் ஆஃப் த லீவ்ஸ். ஏன் இது இந்த கொஷின் அடிக்கடி வருது. 3 கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டாங்க. எதுக்கு? ஹோமோஃபோன்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஹோமோஃபோனை கண்டுபிடிக்க முடியும். மீனிங், வேர்டோட மீனிங் ப்ளஸ் ஸ்பெல்லிங் ரெண்டுமே தெரியணும். அதனால் இதை கண்டிப்பாக கேட்குறாங்க. ப்ளூ கிடையாது, ப்ளூங்கிறது கலர். ப்ளூ அப்படிங்கிறது தான் வீசியது அப்படின்னு வரும். த விண்ட் ப்ளூ ஆஃப் த லீவ்ஸ்னு வரும். அடுத்த கொஷின் ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்க்கலாமா? ஃபைண்ட் த நியூ வேர்ட் ஃபார் த கிவன் மீனிங். நான் ஒரு மீனிங் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியர் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர் ஸ்ட்ரீம்னா தெளிந்த நீரோடை அப்படிங்கிறதுக்கு. ரிவர் வருமா, மவுண்டைன் வருமா, ஓஷன் வருமா, ரில்ஸ் வருமா? ரில் தான் வந்து சிறிய அழகான நீரோடையை தான் வந்து ரில்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அப்போது கிளியர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்ன அப்படின்னா ரில்ஸ்னால் தான் கிளியர் ஸ்ட்ரீம்ங்கிற மீனிங் வரும். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க் யூஸிங் த சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. த பால் ஃபெல் டேஷ் த லேக். இந்த பால் போய் லேக்கில் என்னாச்சு விழுந்தது அப்படின்னாக்கா இந்த லேக்குன்னு வருமா? இந்த லேக்குன்னு போட்டால் தவறு. இன்டு த லேக்குங்கிறது தான் சரியானது. நான் போய் ஸ்விம்மிங் பூலில் குதித்தேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஜம்ப் இன் ஸ்விம்மிங் பூல்னு வராது, இன்டு த ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு தான் வரும். அப்போ ஆன்சர் த பால் ஃபெல் இன்டு த லேக். 24th கொஷின். Which word can help you avoid being overly blunt and remain polite in your tone? அதாவது ஒரு கடுமையான சொல், ஒரு சங்கடமான சொல்லை சொல்லாமல் மாற்றி பொலைட்டாக சொல்கிறதுக்கு கீழே இருக்கிற 4 வேர்டில் எது யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எந்த வேர்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா யுஃபமிசம் வேர்டு தான் ஹெல்ப் பண்ணும். யுஃபமிசம்னால் நம்ம தமிழில் மங்களம்னு படிப்போம்ல, செத்துட்டார் அப்படின்னு சொல்லாமல் இயற்கை எய்தினார்னு சொல்லுவோம்ல, அது டைடுனா பாசிட்டவே. ஓல்டு பீப்புளை சீனியர் சிட்டிசன்னு சொல்கிறது. இதே மாதிரி வேலை இல்லை அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத என்னென்னு சொல்லுவோம், பிட்வீன் ஜாப்ஸ்ன்னு சொன்னால் அதெல்லாம் என்னது யுஃபமிசம் வேர்டை கொடுத்துட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. பிளைண்டாக விஷுவலி இம்பயர்டுன்னு சொல்லுவோம். கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறவங்கள சானிடேஷன் ஒர்க்கர்னு சொல்கிறது எல்லாமே யுஃபமிசம் வேர்டு தான். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். ஐ ரீட் த பேப்பர் டேஷ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ. நான் பேப்பர் ரீட் பண்ணுறேன், ஏன் அப்படின்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஐ ரீட் த பேப்பர் பிகாஸ் இட் இன்ட்ரெஸ்ட் மீ. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதனால். அதுதான் கரெக்டான கன்ஜெக்ஷன். சோமு அண்டு ஐ பெயிண்டட் த ஹவுஸ். இதுக்கு என்ன வரும்? சோமுவும் நானும் பெயிண்ட் பண்ணோம் ஹவுஸை. ஹிம்செல்ஃப் வருமா, இல்லை ஹர்செல்ஃப் வருமா, இல்லை தம்செல்ஸ் வருமா? அவங்கன்னு அர்த்தம். சோமுவும் இன்னும் 2 பேரை சொல்லியோ இல்லை இன்னொரு கூட்டத்தை சொல்லியோ சொல்லும்போது தான் தம்செல்ஸ்னு வரும். நானும் அவனும் பண்ணும்போது நாங்கள் அப்படின்னு தான் வரும். அப்போது அவர் செல்ஸ்னு வரணும். சோமு அண்ட் ஐ பெயிண்டட் த ஹவுஸ் அவர் செல்ஸ். எங்களுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து fill in the proverb with an appropriate abstract noun. Dash is the best policy. ப்ராவர்பு கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணு. அப்ராப்ரியேட் அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வச்சு. ஹானஸ்டி அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அதேமாரி டேஷ் இஸ் த பவர் அப்படின்னா நாலேஜ் இஸ் த பவர், எஜுகேஷன் இஸ் த பவர், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள் 28th கொஷின். த டாக் வெசல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சைலண்ட் வெசல் ஆர் டேஷ். 3 பேர் இருக்குது. டாக் வெசல், சைலண்ட் வெசல், இன்னொரு நேம் என்னன்னு கேட்குறாங்க. இது மீ ஒலின்னு சொல்லுவாங்கள்ல, நாய்களுக்கு மட்டுமே கேட்குற ஒலி. அந்த ஒலியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நாய்களை பழக்கிறது, அதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். அதை என்ன விசில்னு சொல்லுவாங்க? கால்டன்ஸ் விசில்னு சொல்லுவாங்க. கால்டன் விசில் தான் டாக் விசில்னும் அழைக்கப்படுது. 29th கொஷின் பாருங்கள். இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் பக் இஸ் 30. பக்னா பிக்கு 2ன்னு வரும், யூக்கு என்ன வரும், ஜிக்கு என்ன வரும்? ABCDEFG. ஜிக்கு 7 வருமா? ஜிக்கு 7, யூக்கு 21ன்னு வரும். 21 7 2, அப்போது 30ன்னு வரும். ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பரை வச்சு அந்த நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ALMS அப்படிங்கிறது 45ன்னு வருது அப்படின்னா ப்ரோங்கிறது என்ன வரும்? BORROWங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி ரஃப் ஷீட் இருக்கும், அதில் போய்ட்டு கடகடன்னு எழுதிடுங்க ABCDன்னு. நீங்கள் கையால் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கடகடன்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு டக்குன்னு எழுதிட்டு ஆட் பண்ணி சொல்லிவிடுங்க. இதுக்கு BORROWக்கு ஆன்சர் 91ன்னு வரும். அடுத்து 30th கொஷின் பாருங்கள். Which of the following words is 3-syllabic word? 3-syllabic word என்னது? புக் அப்படிங்கிறது 1, ஒரு சிலபிள். டேபிள் அப்படிங்கிறது 2 சிலபிள். யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் 3 சிலபிள் வேர்டு எது அப்படின்னா 3ங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ட்ரை சிலபின்னு சொல்லுவோம். ட்ரைன்னு கூட அவங்க கேட்டுடலாம். புரியல அப்படின்னா 1 மார்க் இல்லை. ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறது அரிதாயிடும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டாலே மார்க் வாங்க முடியும். 3 அப்படிங்கிறது ட்ரைன்னு வரும். 3 சிலபிக் இருக்கிற வேர்டு எலஃபண்ட். யூனிவர்சிட்டி எத்தனை சிலபிள்னு
படிச்சுட்டு சொல்லுங்கள். 31st கொஷின் பார்க்கலாமா? 31 கொஷின் இருக்கு பாருங்கள். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. விச் லாங்குவேஜ் ட்ரில் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரொனவுன்சேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 4 ட்ரில்லில் எந்த ட்ரில்லு உங்கள் பசங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிங்க. நான் யாருமே மோட்டிவ் பண்ணலாலும் உங்களுக்குன்னு ஒரு சுய மோட்டிவ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். உங்களுக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் வைங்க. நாம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு நாம் தான் மெனக்கடணும். அந்த மெனக்கடலை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறிடலாம். படிங்க. நன்றி, வணக்கம்.